பட்ஜெட் போடலாமா? நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க காக்கெபு மெத்தட் எப்படி பண்றதுன்னு காமிங்கன்னு. ஸோ இன்னைக்கு அதை வந்து பார்க்கலாம். இது நியூ இயர் குட்டி சீரிஸ் எபிசோட் நம்பர் 2 பட்ஜெட் போடலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பட்ஜெட். இந்த ஷீட்டை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் சொல்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு பேப்பர் பென் கையில் எடுத்துக்கோங்க. இன்கம் பார்த்தோம்னா 50,000 per month salary. எல்லா இன்கம் இங்க மென்ஷன் பண்ணணும். கோல் என்ன அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்க கோல் வந்து 5,000 rupees எல்லா மாசம் சேவ் பண்ணணும் ஃபார் 1 year. கடைசியில நம்ம கையில 60,000 rupees வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நீட்ஸ், வாண்ட்ஸ், கல்ச்சர், அன்எக்ஸ்பெக்டட்னு பிரிச்சுக்கோங்க. அது கீழே என்னென்ன வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீடு கண்டிப்பா நமக்கு தேவைப்படுற செலவுகள், ரெண்ட், கிராசரி பில், லோன், டெய்லி டிராவல். இதுக்கு வந்து 25,500 அலோகேட் பண்ணியிருக்கேன். வாண்ட்ஸுக்கு ஒரு 8,000 rupees அலோகேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து 2,000 நான் வாங்கணும்னு ஆசைப்படுற போனுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ பிளான் இட் லைக் தட். அடுத்து கல்ச்சருக்கு ஒரு 7,000, அன்எக்ஸ்பெக்டடுக்கு ஒரு 4,500 வச்சிருக்கேன். நீங்க இந்த ஷீட்ல எழுதிருக்கிறத ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 50,000 நம்ம வந்து அலோகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது எவ்ரிடே செலவுகளை நோட் டவுன் பண்ணணும். இந்த ஷீட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ Jan 1 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் நான். ரெண்ட் வந்து 10,000, அது பக்கத்துல நீட் N அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து 900க்கு வாங்கியிருக்கேன், அதை வாண்ட் W அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன செலவுகள் நீங்க பண்றீங்களோ அதை அங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அது நீடா, வாண்டா, கல்ச்சரா, அன்எக்ஸ்பெக்டடான. ஸோ 1 வீக் நீங்க இதை நோட் பண்ணி முடிச்ச உடனே அந்த வீக்கோட டேலி போடணும். இப்போ இந்த ஷீட் பாருங்க. வீக் 1 நீட்ஸ் வந்து 19,100 செலவாயிருக்கு, வாண்ட்ஸ் வந்து 5,000 செலவாயிருக்கு, கல்ச்சர் வந்து 4,600 செலவாயிருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் 1,000 செலவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கோட கடைசிலையும் நம்ம வந்து டேலி பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா நம்ம கையில இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கும். வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 எவ்வளோ வந்து எந்தெந்த கேட்டகரியில ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியில மந்த் எண்ட்ல இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்? இந்த ஷீட் பாருங்க. டோட்டல் ஆக்சுவல் பேலன்ஸ்னு போட்டுக்கோங்க. மேல வந்து நீடு, வாண்ட், கல்ச்சர், அன்எக்ஸ்பெக்டட். டோட்டல் இப்போ நீடுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா 22,600 வந்து செலவு பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நம்ம அலோகேட் பண்ணது 25,500. ஸோ பேலன்ஸ் 2,900 இருக்கு. இதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நீங்க வந்து பண்ணணும். செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த மாசம் உங்க கையில பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். என்னோட கையில 8,500 இருக்கு. இந்த 8,500ல 5,500 என்னோட கோல், அதாவது சேவிங்ஸ்க்கும், 3,000 rupees என்னோட வாண்ட், அந்த போன் வாங்குறதுக்கும் நான் வந்து பிரிச்சு போடுறேன். இதுதான் காக்கெபு பட்ஜெட்டிங். ரொம்ப சிம்பிள். உங்களோட எக்ஸ்பென்சஸை கேட்டகரைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து கண்காணிச்சுட்டே வரணும். இப்போ இன்கேஸ் வந்து வாண்ட்ஸ் ஜாஸ்தி செலவு பண்றீங்கன்னா வேற எங்கேயாவது இருந்து அதை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாமா, நீட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா எதை வந்து கட் டவுன் பண்ணலாம் அப்படின்றத நீங்க வந்து டேலி பண்ணிட்டே வரலாம். இதை நீங்க கேஷ் ஆக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த கால்குலேஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போதும். இந்த கால்குலேஷனை நீங்க எக்ஸெல்லையும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பேப்பர்லயும் வச்சுக்கலாம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். மறக்காம டிசம்பர் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஜான்வரில இருந்து பட்ஜெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.